2026 தேர்தல் தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும். 2026 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது அல்லது ஆட்சியில் ஏற்படுத்த முடியாது. பாஜக ஒரு வலிமையான சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும். சனாதன பாசிசத்தை எதிர்கொண்டு அதன் மீது முற்றாக போர் தொடுக்கின்ற ஒரு மனநிலையில் இரண்டு கட்சிகளுமே இல்லை. டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ். அப்கோர்ஸ் காஷ்மீர்ல இருக்கிற ராணுவ அமைப்பு வெரி கரப்ட்னு சொல்றாங்க. ஏன் நீங்க முஸ்லிம்கள் மீது இவ்வளவு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியை காட்டுறீங்கன்னு வலிமையான வாதத்தை வச்சாங்க. ஸோ இவங்க இஸ்லாமிய சமூகத்தை என்ன செய்யறாங்கன்னா, என்றைக்கானாலும் நீங்கள் எங்களை நெருங்கி வரவே கூடாது. ஸோ வலுவான தலைவர்கள் பலவீனமான தொடர்ச்சிக்கு அடித்தளங்கள் இருக்கும் இடுகிறார்கள். ஒன்று, இந்த ஓபிசிஸ்க்கே இது சலிச்சு போற, எப்படி காங்கிரஸ் கட்சி மீது ஒரு சலிப்பு வந்ததோ அதே போல இவர்கள் மீதும் ஒரு சலிப்பு வரும், வந்தே தீரும். நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு நாம் இப்பொழுது நம்முடைய விருந்தினரை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஆளுமை அருள் தந்தை ஜெகத் கஸ்பர் ராஜ் அவர்களை நாம் சந்திப்பதற்காக இந்த செவியிலே அவர்களோடு முகமுகமாக பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிறோம். எமது நிகழ்ச்சிக்காக ஃபாதர் அவர்களை வரவேற்கிறோம். ஐயா ஃபாதர், இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல உங்களுக்கு நம்ம இந்திய தேசிய அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் பேச வேண்டியிருக்கு. 2026 தேர்தல், இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வலிமையான ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த பிரைப் மட்டுமல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சர்ச் பண்றது, இதனுடைய போக்குகளை எப்படி நீங்கள் யூகிக்கிறீங்க? 2026 தேர்தல் தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும். காரணம், 2031 அரசியல் அடித்தளத்தில் அடிப்படையான சில மாற்றங்கள் இங்கு நிகழும். அதற்கான ஒரு ஆயத்த தேர்தல் தான் 2026 தேர்தல். 2026 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது அல்லது ஆட்சியில் பெரிதாக ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாது தமிழ்நாட்டில். ஆனால் 2031 மகாராஷ்டிராவில் எப்படி நடந்ததோ, பீகாரில் எப்படி நடந்ததோ, நிதிஷ்குமார் அவர்களோடு பயணப்பட்டு அவரை தூக்கி வைத்து ஒரு காலகட்டத்தில் அவர் ஒன்றுமில்லாமல் செய்து அந்த கட்சியும் ஒன்றுமில்லாமல் நாங்கள் முதன்மையாக வருகிறார்கள். சிவசேனாவோடு பயணிக்க தொடங்கி சிவசேனாவை உடைத்து என்சிபியை உடைத்து இன்று அவர்கள் முதன்மையான சக்தியாக வருகின்றார்கள். 2031 இன்று அதிமுக சந்திக்கிற அதே சங்கடங்கள், இடர்களை திமுகவும் சந்திக்கிறபடி ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அது நடக்கும். எப்போ? 31. ஸோ அதற்கான ஆயத்தங்களாகத்தான் இப்போது நடக்கின்ற விஷயங்களை. அப்படி என்றால் சுருக்கமாக பாஜக ஒரு வலிமையான சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறது. நீங்கள் நினைப்பதை விட RSS அமைப்புகளினுடைய வளர்ச்சி, விரிவாக்கம் என்பது அமைதியாக நடந்து கொண்டுதான் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட அவர்கள் அடிமட்ட அளவில் கிராமங்களில், நகர்ப்புறங்களில் பல்வேறு அமைப்புகளாக அவர்கள் விரிந்திருக்கிறார்கள், வேரோடி வருகிறார்கள். கொள்கை ரீதியாக திராவிடம் என்பது ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். இந்த சனாதன பாசிசத்தை எதிர்கொண்டு அதன் மீது முற்றாக போர் தொடுக்கின்ற ஒரு மனநிலையில் இரண்டு கட்சிகளுமே இல்லை. புதிய இளையர்கள் அதிகமாகலாம் வந்து சேரல. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இரண்டு கட்சிகளுமே ஊழல் மயப்பட்ட கட்சிகள். ஸோ இப்படி பல பலவீனங்கள் இருக்கின்றன. ஆனால் பாஜகவை விடவா இந்த கட்சிகள் ஊழல் மயப்பட்டு விட்டதென்றால் இல்லை. பாஜகவின் ஊழல்கள் இமயமலை என்றால் இவங்க சும்மா வந்து சாதாரண ஒரு குன்று, ஒரு பாறை, அவ்வளவுதான். அதனால வந்து இன்னைக்கு இடி வருது, ஐடி வருது, சிபிஐ வருதுன்னா முதல்ல போக வேண்டியது அவங்க பாஜக அமைச்சர்களிடம் தான். இதுவரைக்கும் எங்கேயாவது போக மாட்டாங்க. அது ஏன்னா இந்தியா இன்னைக்கு கேரக்டர் ஆஃப் த ஸ்டேட் இட் செல்ஃப் ஹஸ் சேஞ்ச்ட். இந்தியா ஜனநாயகம் என்கின்ற பெயரில் இருக்கிற ஒரு நாடு தானே தவிர ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அத்தனை அடிப்படைகளும் இங்கு
சேதாரப்பட்டிருக்கின்றன, சிதிலமாகி வருகின்றன, ஒரு வகையில் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. சின்ன தெளிவு நீங்கள் பேசுகிறதுல நான் விட்டுறக்கூடாதுன்னு தெளிவு. இந்தியாவை இன்டகிரிட்டி கொண்ட ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே வர்க்கம், ஒரே சனாதனம் என்பது நீங்கள் சொன்னதை போன்று ஹிந்துக்கள் அனைவரும் சனாதனம் தான். இந்த நோக்கத்தை அவர்கள் மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்துவதில் வெற்றி பெற்று விடுவார்களா? எவ்வளவு காலமாகலாம்? இந்த தேர்தலிலேயே அவர்கள் அதை, ஏன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் முக்கிய அலகுகள் அல்லது எல்லா அலகுகளையுமே அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய பியூரோக்ரசி ஃபுல்லாக, பாராளுமன்றம், அதற்கு பின்னால் இருக்கிற உள்ளால் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் அவங்க எடுத்திருக்காங்க. நீதி அமைப்பை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார், ஜுடிஷியல். அதைவிட முக்கியமாக ஊடகங்கள், கதையாடலை கட்டமைக்கின்ற ஊடகங்கள் அனைத்தையும் அவர்கள் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஸோ நேரட்டிவ் பில்டிங், ஜுடிஷியல், இதை அவங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம், எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகின்ற போது இராணுவத்திற்குள்ளும், தேங்க் காட், இதுவரைக்கும் இந்திய இராணுவம் என்பது ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி. பாகிஸ்தானை போல் அது ஒரு கரப்டான ஒரு கரப்ஷன் இல்லாத இடமே வெரி ப்ரொஃபஷனல் ஆர்மி. தன்னுடைய சுய விருப்பத்துக்காகவோ அல்லது மத தேவைக்காகவோ ஜாதி தேவைக்காகவோ அது போருக்கெல்லாம் அது போகாது. டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ். அஃப்கோர்ஸ் காஷ்மீரில் இருக்கிற இராணுவ அமைப்பு வெரி கரப்ட்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. பிகாஸ் ஒரு லாங் கேள்வி கேட்கப்பட முடியாத அதிகாரம் தரப்பட்டு இருக்கிற எந்த அமைப்பானாலும் கால ஓட்டத்தில் அது ஊழல் மயப்பட்டு விடும் என்பது அது ஒரு இயல்பு, வரலாற்று இயல்பு, உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இஃப் யூ ஆர் நாட் புட் அண்டர் ஸ்க்ரூட்டினி அண்ட் கொஸ்டின், யூ வில் பிகம் கரப்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில். ஆனால் ஒரு நாட்டினுடைய இராணுவம் என்கின்ற வகையில் அது மதவெறி கொள்ளாத, பிராந்திய வெறி கொள்ளாத ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மியாகத்தான் இன்றும் இருக்கிறது. ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், நம்ம நாட்டுக்காரரும் அந்த நாட்டுக்காரரும் இயல்பை பேசுகிற அளவுக்கு ஒரு உறவுகளை பேண முடிகிறது இல்லவா, இல்லையா? எல்லாம் ப்ரொஃபஷனலிசம் தான். இப்போ மிக முக்கியமாக நேற்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த வக்ஃபு சொத்துக்கள் விவகாரமாக நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் PR காவாய் தலைமையில் நடந்ததில் ராஜீவ் தவான், அபிஷேக் சிங் மனு, கபில் சிபலுடைய வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் அதை கம்ப்ளீட்டாக படித்தேன். அதில் எனக்கு என்ன கருத்துனா, ஏன் நீங்கள் முஸ்லீம்கள் மீது இவ்வளவு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியை காட்டுறீங்கன்னு வலிமையான வாதத்தை வச்சாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கிறாங்க. இது எப்படி போக போகுது? இஸ்லாமிய மக்களை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். தலித் மக்களை நீங்கள் சமூகத்தின் கடைசி நிலைக்கும் கடைசி படிநிலைக்கும் கீழே கொண்டு வந்து நிறுத்தி 2000 ஆண்டுகளாக அந்த மக்கள் வெளியே வர முடியாமல் என்ன தவிக்கிறாங்க. சமூக நீதி போராட்டங்கள் ஓரளவுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அறிவு விழிப்புணர்வு, இந்த அறிவு விழிப்புணர்வு இவங்களா கொடுத்தாங்க. உலகளாவிய அளவில் ஜனநாயகம் கொண்டு வந்த அதுக்கு பிறகும் கூட நீங்கள் எப்படின்னு அவங்க இருக்கிறாங்கன்னா, முன்னுக்கு சென்றவர்கள் ஒரு மேரத்தான் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு 42 கிலோமீட்டர் ஓட்டம்னா ஒத்த தொலைவு, அதாவது 40 கிலோமீட்டர் அவங்க ஓடி முடிஞ்ச பிறகுதான் இவங்க தொடங்க முடியும். அப்படிதான். அப்போ வெற்றி யாருக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ அந்த இடத்துக்கு சேர்றதுக்கு இவங்க இஸ்லாமிய சமூகத்தை என்ன செய்யறாங்கன்னா, என்றைக்கானாலும் நீங்கள் எங்களை நெருங்கி வரவே கூடாது, முடியாது என்றல்ல, முடியாத அளவுக்கு உங்களினுடைய நரம்புகள், தசைநார்கள், உள்ளுறுப்புகள் அனைத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அணுகுமுறை தான். ஃபாதர், இந்தியாவிலே கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் இந்த மாதிரியான சிரமங்களை சந்தித்தாலும் எல்லா விவகாரங்களையும் நாங்கள் பார்ப்போம் ஒரு அரசியல் புரிந்துணர்வோடு. ஒரு பத்திரிகையாளனாக முஸ்லீம்களை மற்றும் அவர்கள் இதுகாரம், வட இந்திய முஸ்லீம்கள் ரொம்ப பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அவர்களை தொடர்ந்து பார்க்கனால அயோத்தியா விவகாரம், 370 ஆப்ளிகேஷன், இன்றைக்கு பார்த்தாலும் வக்ஃபு சட்டங்கள், இட் ஹஸ் பீன் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் ஆன் எக்ஸெட்ரா. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவங்க என்ன பயப்படக்கூடும் அப்படின்னா, இதில் பல கணக்குகள் இருக்குது. எந்த வகையிலும் இஸ்லாமிய மக்கள்
இப்போ நீங்கள் இப்போ லல்லு யாதவ், முலாயம் சிங் யாதவ், கர்பூரி தாக்கூர் இவங்களுடைய காலம் என்பது என்ன? பிற்படுத்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து ஒரு அரசியல் அதிகார ஒழுங்கை உருவாக்கிய அது ஒரு காலம். பீகார்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப வெற்றிகரமாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓபிசிஸை வந்து இவங்க மதவாதப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முஸ்லீம்ஸ் இல்லாமலேயே நீங்களும் அதிகாரத்துக்குள்ளே வரலாம், அதிகாரத்திலிருந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அவங்க தொழில் செய்தோ வணிகம் செய்தோ கல்வியிலோ அவங்க முன்னாடி வரக்கூடாது. நான் அடிப்படையில் அவர்களை ஒரு அரசியல் இல்லாமைக்கும் பொருளாதார இல்லாமைக்கும் சமூக இல்லாமைக்கும் உள்ளாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பெரும் திட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் வக்ஃபா இருக்கலாம். ஏன்னா வக்ஃபுங்கிறது சொத்துங்கிறது பெரிய பலம், கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் பெரிய பலம். அதுக்குள்ள ஊழல் இருக்குது. எங்கதான் ஊழல்? ஊழல் நிறைய இருக்கு. ஊழல் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். ஊழலை சரி பண்றதுக்குள்ள வேலையை செய்யாம அதுக்குள்ள இந்த இவங்களுடைய கட்டுப்பாடு. அரசு இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் எடுத்துட்டு போகலாம். நீங்க அதை எடுத்து கேட்க முடியாது. அது கோர்ட்டுக்கு போய் கேஸ் முடியறதுக்கு 40 வருஷம் ஆகலாம். அதுக்குள்ள வந்து அந்த எல்லா சொத்தும் போயிடும். ஸோ we are in a very very unfortunate, dangerously unfortunate situation. இல்லை, இப்போ இந்த நீங்க சொன்னீங்க ஒரு வாரத்தில் கர்பூரி தாக்கூர் மற்றும் ஜேபி மூவ்மெண்ட் எல்லாம் சொல்லும்போது இந்த ப்ரொவோகேட்டிவ் பாலிசி பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்னைக்கு they got சக்ஸஸ்ஃபுல் மூவ்மெண்ட் கையில் இருக்கு, பலன் கிடைத்திருக்கு. இதை உணர்வதற்கு how long? என்னோட கணக்குப்படி ஒரு 25 வருஷம் ஆகலாம். இன்னும் 25 வருஷம். அப்போ 25 வருஷம் இந்தியாவில் ஹிந்துத்துவா. அதான் 2 விஷயம் நடக்கலாங்க. என்ன நான் இன்னைக்கு பார்க்குற வரைக்கும் எப்போதுமே வலுவான தலைவர்கள் பலவீனமான தொடர்ச்சிக்கு வித்திடுகிறார்கள். இது வரலாறு நெடுகிலும். ஜூலியஸ் சீசருக்கு பிறகுதான் ரோமாபுரி பலவீனமானது, ராஜேந்திர சோழ பேரரசனுக்கு பிறகுதான் சோழ பேரரசு பலவீனமானது, மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு பிறகுதான் பாண்டிய பேரரசு. ஸோ வலுவான தலைவர்கள் பலவீனமான தொடர்ச்சிக்கு அடித்தளங்கள் இடுகிறார்கள். ஸோ இந்த 2 பேருங்கிறது வலுவான உச்சம். இதற்கு பிறகு பலவீனமான தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். 1. 2வது, உலக ஒழுங்கு என்னைக்கு மாறப்போகுது? சீனாவினுடைய எழுச்சி, இதை அமெரிக்க ஏனைய நாடுகள் எதிர்கொள்கின்ற விதம், இந்தியாவை எந்த அளவுக்கு உலக நாடுகள் வலுப்படுத்தி பாதுகாக்க விரும்புகின்றன, இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு 20 ஆண்டுகளில் தெரியும். ஆனால் இதே அணுகுமுறையைத்தான் இவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் சிம்பிளுங்க. அட் த ஹைட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர், வெள்ளத்தோல், அதாவது பிரித்தானிய பேரரசின் உச்சம் இந்தியாவிலங்கிறது, வெள்ளத்தோல் கொண்ட இராணுவத்தினர்னா 7000 பேருக்கு மேலே இங்கே கிடையாது. இவ்வளவு காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரை 7000, வெறும் 7000 வெள்ளைத்தோல் கொண்டவர்கள். இவ்வளவு நிலப்பரப்பு எப்படி கட்டியாள முடிஞ்சது? அதுதான் கேட்டேன். எப்படி உள்ள வர முடிஞ்சது? ஏன்னா வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி இருந்தானுங்கள்ல, அவங்க மேல அவ்வளவு அதிருப்தி இருந்தது. அவ்வளவு அதிருப்தியும் கோபமும் இங்க இருக்கிற மக்களுக்கு இருந்தது. நீங்க என்னதான் இருந்தாலும் வெள்ளைக்காரன் திருவாங்கூர் வந்து இன்னைக்கு சசி தரூர் பிரமாதமா பேசுவாரோ, கொலோனியலிஸ்ட் திஸ் தட் டஸ் புஸ்ன்னு நல்ல இங்கிலீஷ் பேசுவார். நான் குமரி மாவட்டத்துக்காரன். நீங்களே நல்லா தான் பேசுவீங்க. நான் உங்களை ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி வாட்சிங். தட்ஸ் ஓகே. ஆனால் சசி தரூரின் மூதாதையர்கள் அந்த நிலப்பரப்பினுடைய ஈழவ மக்களுக்கு, என் குமரி மாவட்டத்தினுடைய நாடார் சமூக மக்களுக்கு, பெண்கள் மார்புடை கூட அணியக்கூடாது, மார்பகங்களை மறைக்கக்கூடாது, ஒரு பனை ஏறுகிறவர் இந்த ஏறுவதற்கான தடி வைத்திருந்தால் அதற்கு வரி, அவர் வைத்திருக்கின்ற அந்த பாலைக்கு இது பெட்டிக்கு ஒரு வரி, பதனி இறக்கினால் ஒரு வரி, நுங்கு இறக்கினால் இன்னொரு வரி, முளைவரி. இதெல்லாம் செய்த வெள்ளக்காரன் இல்லை, இதே நம்ம சசி தரூருடைய மூதாதையர்கள் தான், அல்லது இன்று இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய மூதாதையர்கள் தான் செய்தாங்க. அப்போ இந்த மக்கள் இதே வெள்ளைக்காரன் வந்த பிறகு, ஐயோ சாமியே நீ வந்துட்டப்பா எங்களை காப்பாத்துறதுக்குன்னு அவன் நினைக்கிறான் மனசுக்குள்ள. பிளவுஸ் போட ஆரம்பிச்சாங்க. இது புரியாது. இன்னைக்கு வந்து இந்த சங்கிகளுக்கு கோஷம் போடுகிற கும்பலுக்கு இதெல்லாம் தெரியாது. அதே சமூகத்தில் உள்ளவங்களே கோஷம் போடுறாங்க, அது வேற. ஆனால் இன்று உள்ளுக்குள் வலிகளோடும் வேதனைகளோடும் அவமானங்களோடும் இருக்கிற மக்கள், இவனு இருக்கிறதுக்கு சீனாக்காரன் வந்துட்டு போறாயா இப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா என்ன ஆகுங்கிற சரி பெரும் சிக்கலாயிரும். என்ன ஆகும்? பெரும். அதனால தான் சொல்றேன், மக்களை வென்றெடுங்கள், இன்க்ளூசிவ். அதனால தான் இந்த நாட்டுக்கு மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் விபி சிங் போன்றவர்கள் தான் நமக்கு முன்னுதாரணமே தவிர ஆர்எஸ்எஸும் அவர்களுடைய சகபாடிகளும் அல்ல. மிக முக்கியமான ஒரு கேள்வி நிகழ்ச்சியினுடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த தாக்கத்தை ஏற்படும்?
தாக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு நல்ல முயற்சி தான். தெரியலாமே, இப்போ ஆளாளுக்கு சொல்கிறாங்க நாங்கள் தான் இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா இப்போ இந்த 100%ங்கிற இதே நம்ம விட்டுட்டு 400%. 400% போகுது. ஆமாம், 400%. எல்லாருமே 140 இருக்கு, 43. இல்லை, நான் சொல்றேன், வட இந்தியாவில் நீங்க சொன்னீங்க இந்த ஓபிசிகளுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். தலித்துகளும் கூட பாரதிய ஜனதாவுக்கு அதிக வாக்களிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தன் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிற போது ராகுல் காந்தி இதை திருப்பி இனிஷியேட் பண்ணும்போது பீகார் தேர்தல்களில் வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட்? இல்லை, இட் வில் டேக் டைமுங்க. ஒன்று இந்த ஓபிசிஸ்க்கே இது சலிச்சு போகிற, எப்படி காங்கிரஸ் கட்சி மீது ஒரு சலிப்பு வந்ததோ அதே போல் இவர்கள் மீதும் ஒரு சலிப்பு வரும், வந்தே தீரும். அது ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் 2 கன்சாலிடேஷன் தெளிவாக நடக்கும். மற்றதெல்லாம் நடக்குதோ இல்லையா, முஸ்லீம் கன்சாலிடேஷன் ஒன்று நடந்தே தீரும். நாடளவில் இஸ்லாமிய மக்கள் ஒரு சமூகமாக இணைவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது அரசியலாகவும் வெளிப்படும். அதே அளவுக்கு கன்சாலிடேஷன் தலித் மக்களிடையும் நடைபெறும். அப்படி என்றால் தேசம் என்ன 2 தினம் பாப்புலேஷன்ல கூட அது 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 அந்த ஒரு ரவுண்டு வரும். இவங்க என்ன தான் பண்ணாலும் ஒரு நாள் தலித் மக்கள் நம்மளை வந்து சும்மா டோக்கனாக தான் யூஸ் பண்ணுவானுங்க, நமக்கு உண்மையான அதிகாரம் தரமாட்டாருங்கிறது அவங்களுக்கு புரியும். இப்பவுமே புரியுது, தெரியுது. பணம், பெரும் பணம் அதிகாரம் இருப்பதால் பலரை அவர்கள் விலை வாங்கி கொள்கிறார்கள். ஸோ இந்த 2 கன்சாலிடேஷன் நடக்குது. இதுக்கு கூட ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி பிளே அவுட் ஆகுங்கிற நமக்கு தெரியல. அந்த ஜியோ பாலிட்டிக்ஸும் பிளே அவுட் ஆகிற நேரம் பல மாற்றங்கள் இந்தியாவுக்குள்ளும் நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம நிறைய பேசியிருக்கோம், இன்னும் நிறைய பேசுவோம். உங்களை சந்தித்ததில் எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் தான். ஒரு பத்திரிகையாளனாக பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சி எடுத்திருக்கிற போதும் கூட உங்களை போன்ற ஆளுமைகளோடு நாங்கள் பேசுகிற போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம். நன்றி.